கேள்வி பதில் பகுதியுடைய அடுத்த கேள்வி அகிலா கோவிந்தராஜ் கேட்டிருக்காங்க. எழுத்தாளர்னு எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் ரைட்டரா அகிலா? எனக்கு தெரியாது. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க. ஹாய் சகோ, நான் உங்களோட மிகப்பெரிய விசிறி. உங்களோட எல்லா கதையும் படிச்சிருவேன். சொல்லப்போனால் எல்லா கதையும் ரிப்பீட் மோடில் படிக்கிறவ. வருஷ கணக்காக படிச்சுட்ருக்கேன். ரொம்ப நாளாக பிரதிலிப்பியில் கதை வரல, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரைட் கோல வருது. அதில் தான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு உங்களோட எல்லா கதையும் ரொம்ப தாக்கத்தை கொடுத்துருக்கு. அதுவும் நிறைவு என்பது நீ, அது ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் குறிப்பிட்ட எப்பி படித்து அழுதுருக்கேன். எவ்வளவோ நாள் அந்த கதை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்குது. அதில் ஃபஸ்ட், உங்களுக்கு எப்படி, யாரால், இல்லை எதனால் கதை எழுத ஆரம்பிச்சிங்க? அதுவும் இவ்வளவு அழுத்தமான, ஆழமான, அழகான கதையை எப்படி கொண்டு வர முடியுது? நான் கதை எழுத ஆரம்பித்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் பெரிய இந்த ஸ்டோரியெல்லாம் கிடையாது. எனக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை இருந்துச்சு. நான் கவிதையை சொல்லடி எழுதினப்பவும் உன்விழியில் என் காதல் கதையெல்லாம் எழுதினப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தான் எழுதினேன். நான் இதை வேணால் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கூட. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு கதை எழுத வருது, நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஒரு 13-14 வயசுலேருந்தே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரி எழுதுகிறேன். என்னோடய டே டு டே லைஃப்பில் நடக்கிற இம்பார்ட்டண்டான இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு எழுதுகிறேன். எனக்கு இப்போ வயசு 35. இந்த ஆகஸ்ட் 18 என்னென்னு பார்த்தீங்கன்னா 35. இத்தனை வருஷத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விடாமல் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய லைஃப்பில் நடக்கிற முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டைரியில் எழுதிடுவேன். அப்படி எழுதி பழகிறது. அதாவது இப்போ நான் டைரியில் எழுதும்போது எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா கதை மாதிரி தான் நரேட் பண்ணுவேன். ஓகேவா? கௌரிங்கிற கேரக்டரு என்னோடதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர். ஸோ அந்த மெயின் கேரக்டரை சுற்றி நடக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு நான் ஸ்டோரியாகவே தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரி எழுதுவேன். மேபி நான் செத்ததுக்கப்புறம் என் டைரி வாசிக்கிற எல்லாத்துக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு அவரே கதை எழுதி வச்சிருக்கிற அவள் லைஃபைவே அப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய சுயசரிதையெல்லாம் எழுதணும்னு ஆசைப்பட்டால் நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. என் டைரியை பிரிண்ட் காப்பி எடுத்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, என்னுடைய சுயசரிதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்படி தான் நான் எழுதுவேனே. ஸோ எனக்கு கதை எழுதுறதுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 13-14 வயசுலேயே வர ஆரம்பிச்சாச்சு. நான் படித்ததும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விஸ்காம் தான். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் தான். அதில் ஸ்டோரி நரேஷன், இதுன்னு ஆடியோகிராஃபி, வீடியோகிராஃபி, ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறது, இதே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிப்புமே. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்த மற்றவங்க எல்லோரும் சொல்கிறத விட வேறு கோணத்தில் இன்னும் ஆழமாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரீ பிளான்டாக ஸ்கிரிப்ட் போட்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட் போகிற ஆளுங்க. இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா பை காட்ஸ் கிரேஸ் அதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 13-14 என்னென்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு கவிதையை சொல்லடி எழுதினப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மதுரையாழினி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கதையை வாசிச்சுட்டு கமெண்ட் பண்ணாங்க. பிரதிலிப்பியில் இருக்காங்க மதுரையாழினி. யாராவது படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட கதையை வாசிச்சு பாருங்கள். எப்படிப்பா இந்த மாதிரிலாம் எழுதுற அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை எப்போவுமே பிரமிக்க வைக்கிற ஒரு எழுத்தாளர். முதலும் என்ன சொல்கிறது, இப்போவுமே நான் பிரதிலிப்பியில் ஸ்டிக் ஆகியிருக்கேன். எங்கேயோ ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா பிரதிலிப்பியில் ரைட்டர் இது தவிர இந்த கௌரி முத்துகிருஷ்ணன் இந்த ஜிஎம்கே நாவல்ஸ் ஐடி தவிர எங்கிட்ட இன்னொரு ஐடி இருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மதுரையாழினியை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிற ஃபேக் ஐடியில். ஓகேவா? ஃபேக் ஐடியில் மதுரையாழினியை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா அவங்க எப்போ கதை போட்டாங்கன்னாலும் எப்போ அப்டேட் போட்டாங்கன்னாலும் வாசிக்கிறதுக்காக. அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கமெண்ட் போட்டாங்க. இன்னும் கூட நான் சொல்லுவேன், அவங்க அந்த கமெண்ட் போடாமல் விட்டுருந்தாங்கன்னா நான் மறுபடியும் எழுதியிருந்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அந்த என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் முதல் தடவை கதை எழுதுகிற மாதிரியே தெரியல, ரொம்ப வருஷமாக கதை எழுதுகிறவங்க கதை எழுதுகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. மதுரையாழினி சொல்லுறது ரொம்ப வருஷமாக எழுதுன மாதிரி இருக்குது அப்படி. அதுக்கப்புறம் உன்விழியில் என் காதல் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் கிராஜுவலாக என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னானாங்க அப்படின்னா கடன்னு என்னானாங்க அப்படின்னா இதானாங்க. ஏன்னா நான் அந்த கவிதையை சொல்லடி கதை போட்டிருந்தப்போ எனக்கு 39 ஃபாலோவர்ஸ். உன்விழியில் என் காதல் கதை முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா 3K. ஸோ அப்போவே எனக்கு என்ன ஆகிட்டாங்கன்னா 3000 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் 2 months இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னா எனக்கு ஒரே பிரமிப்பு தான் அப்போது.
இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ எழுதுகிறோம். அதுக்கப்புறம் தான் நான் இந்த எழுத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். இது மூலமாக ஏதாவது விஷயத்த கன்வே பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னை சுற்றி நடக்கிற என்ன சொல்கிறது, எரர்ஸ் எல்லாத்தையும், அதாவது தப்பாக இந்த விஷயத்தை இவங்க இப்படி மாற்றி செஞ்சுருந்தாங்கன்னா இது சரியாக இருந்திருக்குமே, இது ஏன் அவங்க இப்படி செய்யாமல் விட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்படி அவங்க செய்யாமல் விட்டதை என் கேரக்டர் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி எழுதுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கதை அத்தனையுமே என்னை சுற்றி நடக்கிற ரியல் லைஃப் மனுஷங்களோட கதை. அதில் என்ன மாதிரி எமோஷன் எனக்கு இருக்கோ அந்த எமோஷன்ஸை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து கதை எழுதுகிறேன். மற்றபடி என்ன சொல்லலை, இது இப்படி தான் இருக்கணும், நீங்கள் சொல்கிறீங்கல்ல அழகா ஆழமாக இது இப்படி தான் இருக்கணும்னு இது பண்ணல. மேபி என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய எண்ணங்கள் ஆழமாக இருக்கலாம். ஏன்னா நான் ஹையர் சென்சிட்டிவ், அதனால் என்னுடைய எண்ணங்கள் ஆழமாக இருக்கலாம். அந்த என்னுடைய எண்ணங்கள் ஆழமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களும் ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்றதெல்லாம் இந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக, ஈஸியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இன்னுமே இப்போவுமே நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது. அதாவது தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா நினைக்கிறதே இல்லை. என்ன சொல்கிறது, நம்ம குழந்தைவோ இல்லை நம்ம ஹஸ்பண்டைவோ நம்ம அம்மாவைவோ நம்ம அப்பாவைவோ யாருக்குமே நம்மளுக்கு இருக்கிற அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஜட்ஜ் பண்ணி அவங்க இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நினச்சிட்றோம். நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்மளுக்கு பெயின் இருக்கிற மாதிரி தானே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும். எஸ், நானுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தப்பு பண்ணியிருக்கேன் தான், அதுதான் சொல்கிறேன். எல்லாருமே தப்பு செய்வோம் தான். பட் இந்த தப்பை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா என்ன மாதிரியே இன்னொருத்தரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நினைக்கணும், ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி நினச்சி சரி இது இவங்க சரியாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா லைஃப் எப்படி மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிற குட்டி கைடு மாதிரி இதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட கதையோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே. அதுக்காக தான் நான் கதை எழுத ஆரம்பித்தேன். அதைத்தான் இப்போவும் செஞ்சிட்ருக்கேன், இனிமேலும் அதைத்தான் செய்வேன். கதை எழுதுறது அப்படிங்கிறது இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை பார்ட் ஆஃப் த லைஃப். தேங்க்ஸ் அகிலா. நீங்களும் நிறையா கதை எழுதணும். வாழ்த்துக்கள். நன்றி.